ஹாய்டா தங்கங்களா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம லவ் பேட்டிலோட 7த் பார்ட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. என்னோட த்ரோட் கொஞ்சம் சரியில்ல. நல்லா வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். இந்த ரீசனுக்காக தான் நான் இவ்வளோ நாள் வீடியோ போடாம இருந்தேன். பட் சரியாகிற மாரி தெரியல. அதுக்காக வீடியோ போடாமலே இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதான் இப்போ போட்டுட்டேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. இன்ஸ்டா ஐடியும், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் பார்ட்ல வந்துட்டு ஜங்குக்கும், சாராவும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருப்பாங்க. ஸோ அதுலேருந்து அப்படியே கன்டின்யூ பண்ணிக்கலாம்டா. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக்கு இரண்டு அவன் தலையை பிடிச்சிட்டு எழுந்து உட்காரான். சாரா பக்கத்தில் படுத்துட்டு அழுதுட்டு இருக்கா. ஜங்குக்கு பார்த்துட்டு சரா சரா அழாத சாரா, அழாம என்ன பண்ண சொல்ற? என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டேன். சரா சரா சாரிடி. இப்போ சாரி கேட்டு என்ன பிரயோஜனம்? எல்லாமே முடிஞ்சு போச்சு. சரா சரா நான் சொல்றத கேளு. என்ன சொல்ல போற? என்னடா சொல்ல போற? தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்ல போறியா? சாரா அது அது நீ தானடி என்ன அப்ரோச் பண்ண. ஓ, இப்போ பழையெல்லாம் ஏன் மேலையா? நான் பண்ண அப்ரோச் வேற, நீ நடந்துக்கிட்டது வேற. எல்லாம் உன்னை சொல்லி தப்பு இல்லை, எல்லாமே ஏன் தப்பு தான். நீ அப்பவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொன்னேன். நான் தான் கேட்கல. ஏன் தப்பு தான், ஏன் தப்பு தான். எனக்கு எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல. இங்கேருந்து போயிடு, என் மூஞ்சிலே முழிக்காத, போயிடு அப்படின்ட்டு கத்துறா. ஜங்குக்குனால என்ன பண்ண முடியும்? அவனும் அங்கேருந்து போயிடுறான். ஜங்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. பைக்கை ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு போயிட்டுருக்கான். அவன் போகிற வழியில் கொஞ்சம் பேர் கூட்டமாக நின்றுட்டுருக்காங்க. அவனும் ஓடி வந்து என்னன்னு பார்க்குறான். பார்த்தா நீங்கள் கீழே விழுந்து கிடக்குறீங்க. ஜங்குக்கு ஓடி வந்து உங்களை தூக்குறான். ஏய் இங்கே பாரு. ஏய் என்னாச்சு உனக்கு? ஏங்க என்னங்க ஆச்சு? ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுங்க. யோ பார்த்துட்டு இருக்கீங்களே, யாராவது ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிங்களா? இப்போ தான் சார் மிஸ் கால் விட்டுருக்கோம், இப்போ வந்துடுவாங்க. எது மிஸ் கால் விட்டுருக்கீங்களா? போட்டான் அப்படின்ட்டு ஜங்குக்கு உங்களை இது பண்ணுறான். டாக்ஸி டாக்ஸி நிறுத்துங்க நிறுத்துங்க, ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்ட்டு உங்களை காரில் ஜங்கு கூட லேப்பில் படுக்க வைக்கிறான். ஏய் இங்கே பார், ஒன்று தான் எழுந்துரு அப்படின்ட்டு உங்கள் சிக்ஸில் டேப் பண்ணிகிட்டே வரான். நீங்கள் எழுந்திருக்கவே மாட்டீங்க. ஃபோர்ஹெட்லேருந்து ப்ளீட் ஆகுது. ஜங்கு உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணிடுறான். ஜங்கு காரிடாரில் இருக்கான். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் ஆகுது. டாக்டர் இருந்துட்டு வெளியே வராங்க. ஜங்குக்கு இருந்துட்டு, டாக்டர் என்னாச்சு? பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, லைட்டாக ஹெட்டில் மட்டும் அடிபட்டிருக்கு. பயத்தில் ஃபெயிண்ட் ஆகியிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. இன்னும் மயக்கத்தில் தான் இருக்காங்க. கொஞ்சம் நேரம் ஆகும் அவங்க எந்திரிக்க. ஓகே டாக்டர், இப்போது பார்க்கலாமா? பார்க்கலாம், போய் பாருங்கள். சரிங்க டாக்டர் அப்படின்ட்டு உள்ளே வரான். நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு இருந்துட்டு உங்களையே பார்த்துட்ருக்கான். இவளுக்கு வேறு வேலையே இல்லை, அந்த இத்து போன பைக்கை வச்சுட்டு எங்கேயாவது போய் இடிச்சிட்டு இதோ இந்த மாதிரி வந்து படுத்துக்க வேண்டியது, என்ன தான் சொல்கிறதோ அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் ஒரு சேரை போட்டு உட்காடுறான். கொஞ்சம் நேரம் ஆகுது. நீங்கள் ஸ்லோவாக ஐசப்பர் பண்ணுறீங்க. உங்கள் முன்னாடி உட்காண்ட்ருக்கிறது ஜங்குக்கு. என்ன சொல்கிறதுனே தெரியல உங்களுக்கு. ஜங்குக்கை நீங்கள் பார்த்துட்டீங்க. ஜங்குக்கு பெட்டில் ஹெட்டை வச்ச மாதிரி படுத்துட்ருக்கான். இது இது கனவா? ஓ மை காட், நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்ட்டு எழுந்து உட்காடுறீங்க. நீங்கள் எழுந்ததும் ஜங்குக்கு எழுந்துக்கிறான். ஏய் இரு அப்படின்ட்டு அவன் எழுந்து உங்களை உட்கார வைக்கிறான். இப்போ எப்படி இருக்கு? வலி ஏதாவது இருக்கா? நீங்கள் ஜங்குக்கே ஆன்னு பார்த்துட்ருக்கீங்க. ஏய் என்னதான், ஏதாவது பேசு. என்ன கேட்டிங்க? இப்போ பரவாயில்லையா உனக்கு? பெயின் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். இல்லை, ஆனால் ஹெட்டேக் மட்டும் லைட்டாக இருக்குது. உனக்கு பார்த்து போ தெரியாதா? இல்லை நான் பார்த்து தான் போனேன். அவன் கரெக்டாக தான் வந்திருப்பான். நீ தான் போய் அவன் மேலே இடிச்சிருந்துருப்ப. உனக்கு வண்டியே ஒழுங்காக ஓட்ட தெரியாது, நீ அவனை சொல்கிறியா? இல்லை அது நீ எதுவும் சொல்ல வேணாம். சரி ஏதாவது சாப்பிட்டியா? இல்லை. சரி இரு, நான் அதை வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறான். அப்போ உங்களுக்கு கால் வருது. ஷான் தான். நீங்கள் அட்டன் பண்ணி, ஹலோ ஏய் இம்ச எங்கடி இருக்க? ஹாஸ்பிட்டல்லடா. ஹாஸ்பிட்டல்லையா? ஏன்டி சொல்கிற? என்னாச்சு உனக்கு? பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைடா, லைட்டாக அடிபட்டிருக்கு. இது அடிபட்டிருக்கா? உன்னை யாரடி தனியாக போக சொன்னா? நான் தான் வரேன்னு சொன்னேன்ல. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நானே வந்துடுவேன். இல்லை நீ அங்கே இரு, நான் வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன். டேய் இல்லைடா வேண்டாம் அப்படிங்கிறதுக்குள்ளே அவன் கால் கட் பண்ணிடுறான். கட் பண்ணிட்டானா பாய்த்தக்காரன். ஐயோ எனக்கு இப்போ குழுன்னு இருக்கே. நான் நினச்ச மாதிரியே 24 ஹார்ஸ்க்குள்ளே அவனை நான் பார்த்துட்டேன். அப்போனா ஹீ இஸ் மை டெஸ்டினி. அச்சிச்சோ
அப்படின்ட்டு எழுந்து நின்றுட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஹெட்டில் மட்டும்தான் அடிபட்டிருக்கு. பட் அதாலும் உங்களால் தாங்கிக்க முடியும். கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்டதும் நீங்கள் அமைதியாக போயிட்டு நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்துக்கிறீங்க. ஜங்கு கிரண்ட்டு ஃபுட் பிளேட்டர் உள்ளே வரான். இந்தா சாப்பிடு. அது அது வந்து என்ன? இல்லை, எனக்கே கையில் அடிபட்டிருக்கு. கை வேற வலிக்குது. நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படிங்கிறீங்க. ஜங்கு கிரண்ட்டு அவன் இட ரப் பண்ணிட்டு சேரில் உட்காந்துட்டு பாய் தர அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபீட் பண்ண வரான். அது என்ன பாய் தர? இல்லை, நீங்கள் போய் எனக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஃபீட் பண்ணுறேன், நீ சாப்பிடு. ம் சரி அப்படிங்கிறீங்க. ஜங்குக்கும் உங்களுக்கு ஃபீட் பண்ணுறான். ஆமாம், உன் பேர்ண்ணா? ஆ இல்லை, உன்னை ஏன்னு கூப்பிட்டுட்ருக்கேன். அதான் உன் பேர் நான் கேட்டேன். முதல்ல நீங்கள் உங்கள் பேரை சொல்லுங்கள், அப்புறம் நான் என் பேரை சொல்கிறேன். நான் ஜங்கு. இப்போ சொல்லு, உன் பேர்ண்ணா? நல்லா இருக்கு, நான் பயன். ஜங்குக்கும் லைட்டாக சிரிக்கிறான். உன் வீட்டுக்கு கால் பண்ணி யாராவது வர சொல்லட்டுமா? ஐயோ, நான் இவன் கூட போகலான்னு பிளான் பண்ணா இவன் நான் வீட்டுக்கு கால் பண்ணட்டுமான்னு கேட்குறான். என்ன? ஆ எனக்கு யாரும் இல்லைங்க. சாரி மம்மி டாடி. ஓ சாரி. பரவாயில்ல. நீ தனியாக தான் இருக்கியா? ஆமாம். சரி, இப்போ எப்படி போவ? தனியாக தான். சரி வா, நான் உன் வீட்டில் விட்டுறேன். உங்களுக்கு ஏன் சிரமம்? நானே போய்க்கிறேன். இதில் என்ன இருக்குது? பரவாயில்ல. ம் ஓகே. ஐயா ஜாலி. என்ன? ஒன்றும் இல்லை. சரிண்ணு, ஜங்குக்கு உங்களுக்கு ஃபீட் பண்ண நீங்களும் சாப்பிட்டு முடிக்கிறீங்க. கிளம்பலான்னு பெட்லேருந்து எழுந்திருக்கிறீங்க. அப்போ கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஷான் வரான். வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஐயோ வயன், என்னாச்சு வயன் உனக்கு? ஐயோ, இவன் எதுக்கு இப்போ வந்தான்? டேய் விட்றா. என்ன வயன் நீ? வர்றதுக்குள்ள நீ எதுக்கு வயன் வந்த? ஐயோ, இவ வேறு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கானே. டேய், ப்ரீத் பண்ண முடியலடா, விட்டு தொலைடா. இப்படி அடிபட்டுருச்சு வயன், தள்ளி போடா லூஸு அப்படின்ட்டு உன்னை புஷ் பண்ணுறீங்க. வயன், அட லூஸு பயலே, கொஞ்ச நேரத்தில் என்னை சாகடிக்க பார்த்தியேடா. ஜங்கு கிரண்ட்டு பயந்துருப்பான். ஷான் சடனாக உள்ளே என்ட்ரானதும் ஜங்கு கிரண்ட்டு, யார் அது? இவன் என்னோட ஃப்ரெண்டு, பேர் ஷான். ஓ வயன், இவர் யார்? இவர் தான் என்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணார். ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்ட்டு ஜங்குக்கு ஹக் பண்ணலான்னு போகிறான். நீங்கள் இருந்துட்டு ஷர்ட் கலரை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறீங்க. போதும், அடங்குறியா? சரி சரி. என்ன வயன், நான் உன்னை ட்ராப் பண்ணட்டுமா இல்லை? இது என்ன கேள்வி? நீங்களே என்னை ட்ராப் பண்ணுங்க. அப்போது ஷான் இருந்துட்டு, என்ன வயன் நீ, நான் ட்ராப் பண்ண மாட்டேன்னா என்ன? நீங்கள் ஷானோட காலிலே எட்டி ஒதுக்குறீங்க. ஐயோ, எதுக்குடி அடிக்கிற பைத்தியோ? அப்போது சரி வயன், நீ ஷான் கூட கிளம்பு. ஐயோ, நீங்கள் வேற, அவனுக்கு பைக்கே ஓட்ட தெரியாது. யார் சொன்ன எனக்கு பைக் ஓட்ட தெரியாது? சூப்பராக பைக் ஓட்டுவேன். நீங்கள் அகைன் அவனை எட்டி ஒதுக்குறீங்க. ஐயோ, ஜங்குக்கு லைட்டாக சிரிச்சிட்டு, சரி வயன், நான் கிளம்புறேன், நீ பார்த்துப்போ, உடம்பு பார்த்துக்கோ. இல்லை அது ஜங்கு அப்படிங்கிறதுக்குள்ளே ஜங்கு போயிடுறான். நீங்கள் ஸ்லோ மோஷனில் டேர்ன் பண்ணி ஷானை செம்மையாக முறைக்கிறீங்க. என்ன வயன், ஏன் அப்படி பார்க்குற? மவனு, இன்னைக்கு நீ செத்தடா அப்படின்ட்டு ஃப்ளவர் வாஷ் எடுத்துகிட்டு நிற்கிறீங்க. ஏய் வயன், வேணாம் வயன், இன்னைக்கு அடிக்கிற அடியில் உன் மண்டை உடையில நான் வயன் கிடையாதுடா அப்படின்ட்டு அந்த ஃப்ளவர் வாஷ் எடுத்து அவன் மேலே அடிக்கிறீங்க. அவன் இந்த கேட்ச் பிடிச்சிட்டு, ஹே எதுக்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டாச்சாருடி. முதல்ல நான் அவனை அடிக்கிறேன் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ட்டு பில்லோலாம் எடுத்து அடிக்கிறீங்க. அவன் எதுவுமே அவன் மேலே படாமல் எல்லாத்தையுமே கேட்ச் பிடிச்சிட்டே இருக்கான். வயன் நிறுத்து வயன் அப்படிங்கிறான். நீங்கள் அவங்க ஃபேஸில் இருக்க ஹேரெல்லாம் எடுத்து விட்டுட்டு பெட்டில் உட்காடுறீங்க. இப்போ சொல்லு, எதுக்கு இப்படி ருத்ர தாண்ட ஆடிட்டுருக்க? இங்கே வா. இல்லை, நீ அடிப்ப. அடிக்க மாட்டேன், வா வந்து இங்கே உட்காரு. அவனும் அமைதியாக வந்து உட்காடுறான். இங்கே பாரு, நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தியே, அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? உன்னை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணானே, அது இப்போது இதுக்கு முன்னாடி தெரியுமா? சேச்சா தெரியாது. அன்றைக்கி நீங்கள் மட்டும்தான் ஜங்குக்கை பார்த்துருப்பீங்க. ஷான் ஜங்குக்கோட ஃபேஸை பார்த்துருக்க மாட்டான். அவனோட பேக் வியூ மட்டும்தான் தெரிஞ்சிருந்துருக்கும். அன்றைக்கி நம்ம ஒருத்தரை ஃபாலோ பண்ணுமே, நமக்கு இருக்கா? ஆமாம், அந்த பிளாக் பைக், அவன் தான் இவன். எது அவனா? அன்றைக்கி தப்பிச்சிட்டான், ஆனால் இன்றைக்கி விட மாட்டேன்.
அப்படின்ட்டு எழுந்து போகிறான். டேய் எங்கடா போகிற? இல்லை அது இங்கே வா. இல்லை அது காசு. என்ன தானம் பண்ண போறியா? சேச்சே, அன்னைக்கு அவனுக்கும் சேர்த்து தான் நான் ஃபைன் கட்டினேன், அதை திருப்பி வாங்க போகிறேன். ஆமாம், நீ போய் கேட்டதும் வாங்க சார், இந்தாங்க சார் உங்கள் காசுன்னு எடுத்து நீட்ட போகிறானா? ஆமாம்ல, ஒழுங்கு மரியாதை இங்கே உட்காரு, இல்லை அடித்து மண்டையை உடச்சிருவேன். இங்கே பார், ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன், ஷாக் ஆகாமல் கேளு. நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன். நீங்கள் இப்படி சொல்லும்போது அவனோட ஃபேஸ் அப்படியே ஃபேடட் ஆகுது. ஷான், என்ன அமைதியாக இருக்க? என்னவா சொன்ன, லவ் பண்ணுறியா? ஆமாம், இப்போ பாத்தியே, அவனை தான் லவ் பண்ணுறேன். இது அவனா? இப்போ புரியுது ஏன் அவனை ஃபாலோ பண்ண சொன்னேன்னு. சரி, இப்போ எதுக்கு என்ன அடிச்ச? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. அது ஒன்றும் இல்லைடா, ஜங்குக்கு என்ன வீடு வரைக்கும் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னான். ஆனால் என் தலையெழுத்து உன் கூட வர வேண்டியதாக போச்சு. நீ வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்ட. ஐயோ, நீங்கள் சலிச்சிட்டோன்னு என் கூட வர வேண்டாம், நீங்கள் உங்கள் ஜங்கு கூடவே போய்க்கோங்க, நான் கிளம்புறேன். கோச்சிக்காதுடா, இங்கே வா. அவன் என் லவ்வர் தான், ஆனால் நீ என் ஃப்ரெண்டு. அது சரி சரி சொல்லு, எனக்கு அவன் கரெக்டாக இருப்பானா? அதையே என்கிட்ட கேட்குற, போய் அவன்கிட்டே கேளு. நாங்கள் கேட்குறப்போ கேட்போம், இப்போ நீங்கள் சொல்லுங்கள். எல்லாம் கரெக்டாக தான் இருப்பான் அப்படிங்கிற? அப்போ ஓகே அப்படின்ட்டு ஷையாக நின்றுருக்கீங்க. அம்மா தாயே, கிளம்பலாமா? சரி அப்படின்ட்டு நீங்களும் ஷானும் அங்கேருந்து கிளம்புறீங்க. எப்படியே 1 மந்த் பாஸ் ஆகுது. நீங்கள் ஜங்குக்கு ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அவனை ஃபாலோ பண்ணுறது, ஏன் அவன் வீட்டோட ஸ்ட்ரீட்லேயே தான் சுற்றிட்டுருப்பீங்க. நீங்கள் ஜங்குக்கு ஃபாலோ பண்ணுறது, சைட் அடிக்கிறது, இது எதுவுமே ஜங்குக்கு தெரியாது. ஆனால் இன்னும் நீங்கள் லவ் பண்ணுறத ஜங்குக் கிட்ட சொல்லலை. ஜங்குக் இங்கே யார்கிட்டையுமே பேசுறதில்ல. ஈவன் அவங்க அப்பா அம்மா கிட்ட கூட பேச மாட்டான். எப்பவுமே தனியாக தான் இருப்பான், இல்லைன்னா சாரா கூட இருப்பான். அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்தக்கப்புறம் அதை வச்சு ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருப்பா, ரொம்ப பிளாக்மெயிலாக பண்ணியிருப்பா. அவனும் அதை பொறுத்து பொறுத்து போயிட்டு இருந்திருப்பான். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஷின்னும் அவன் ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஷின், என்னமோ சொன்ன, ஜங்குக்கும் சாராவும் பிரிஞ்சிருவாங்க அப்படி இப்படின்னு, ஆனால் எதுவுமே நடக்கிற மாதிரி இல்லையேடி. யார் சொன்னா? கூடிய சீக்கிரம் நடக்கும் பாரு. நீயும் இதே தான் சொல்லிகிட்ருக்க, ஆனால் எதுவும் நடக்கிற மாதிரியே இல்லையே. அதாண்டி எனக்கும் புரியல. நானும் இந்த சாராவை ட்ரிகர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அவளும் பிஸ்கெட்க்கு வாலாட்டுற நாய் மாதிரி நான் சொல்கிறது கேட்டுட்டு பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இந்த ஜங்குக் தான் என்ன பண்ணாலும் அசையவே மாட்டான். என்ன சொல்கிற? ஆமாம், அன்றைக்கி ஜங்குக் கிட்ட அப்படி நடந்துக்க சொல்லி பப்புக்கு ஆள் அனுப்புனது நாங்கள் தான். சாராவை அந்த பப்புக்கு வர வச்சதும் நாங்கள் தான். அது மட்டும் இல்லை, சாரா கிட்ட ட்ரக் கொடுத்து அந்த ட்ரக்கை ஜூஸில் மிக்ஸ் பண்ணி ஜங்குக்கு கொடுக்க சொன்னதும் நாங்கள் தான். இந்த நாங்கள் தான் சொல்கிறியே, அந்த இன்னொருத்தர் யார் தெரிஞ்சுக்கலாமா? அது நம்ம ஹாங் தான். எது ஹாங்கா? ஆமாம், ஹாங் தான். அவனும் நானும் சேர்ந்து தான் இவ்வளவும் பண்ணோம். ஜங்குக், நீங்கள் என்ன பண்ணுற? ஜங்குக் ஷின் பேசின எல்லாத்தையும் கேட்டிருப்பான். அவன் செம்மையாக முறைச்சிட்டு ஸ்லோவாக ஷின் கிட்ட வந்துட்டு இருக்கான். ஜங்குக், நீ எப்போ வந்த? நான் அப்போவே வந்துட்டேன். நீ என்ன பண்ணுறக்க? நான் என்ன பண்ணுறேன்? நான் ஒன்றும் பண்ணலையே. அப்போது இது எல்லாத்துக்கும் நீயும் அந்த ஹாங்கும் தான் காரணம், அப்படி தானே? என்ன பேசிகிட்ருக்க ஜங்குக்? நீ எனக்கு எதுவும் புரியல. ஜங்குக் கிரின்ட்டு ஷின் கன்னத்திலே பல்லாருன்னு ஒன்று கொடுக்குறான். இப்போ சொல்கிறியா இல்லை அப்படின்ட்டு அகெயின் கைவங்குறான். வேணாம் ஜங்குக், நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு பண்ண எல்லாத்தையும் சொல்கிறா. ஜங்குக்கு செம்ம கோவமாக வருது. சின்ன அடிக்க முடியாது இல்லையா, நேராக ஹாங்கை தேடி தான் போகிறான். ஹாங் கிரவுண்டில் உட்காந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்கான். ஜங்குக் நேராக போயிட்டு ஹாங்கோட ஷர்ட்டை பிடிச்சி செம்மையாக அடிக்கிறான். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் எவ்வளவோ தடுக்க பார்க்குறாங்க, ஆனால் ஜங்குக் அவங்களையும் போட்டு அடிக்கிறான். ஜங்குக்கு இருந்த எல்லா கோவத்தையுமே ஹாங் மேலே காட்டுறான். ஹாங்க்கு ப்ளீட் ஆகுது. எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சத்தம் கேட்டு எல்லாரும் கிரவுண்டுக்கு ஓடி வந்து பார்க்குறாங்க. எல்லாரும் ஓடி வரதை சாரா பார்த்துட்டு அவளும் கிரவுண்டுக்கு ஓடி வந்து பார்க்குறா. ஜங்குக்கை பார்த்துட்டு, ஜங்குக் நிறுத்து. ஏய் நாடி, நான் என்ன பண்ணிட்டு இருக்க ஜங்குக்? நீ ஏன் பார்த்தா அப்படி தெரியுது? எதுக்கு அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்க? உன்னை அடிக்க முடியல, அதான் அவனை அடிக்கிறேன். என்ன ஜங்குக், பாய் ரொம்ப நீளுது. ஐயோ பயன்ட்டப்பா. இந்த அம்மா மெட்டின உடனே அப்படியே கையை கட்டிட்டு உங்கள் முன்னாடி வந்து நிற்கணும். ஐயோ அப்படிலாம் பார்க்காது சாரா, பயமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. சி ஒட்டி மயிறு. ஜங்குக்,
என்ன சவுண்ட் விடுற? கோவம் வருதா? எனக்கு தாண்டி வரணும் கோவம். நீ பண்ண எச்ச வேலைக்கு. ஜங்குக் எல்லாரும் பார்க்குறாங்க. பார்க்கட்டும். ஏன் அசிங்கமா இருக்கா? ஜங்குக் ஜங்குக் நீ வா நம்ம தனியாக போய் பேசலாம். எச்சி கையை விடு. நான் உன்னை லவ் பண்ண தவிர வேற என்னடி தப்பு பண்ண? ஆ உன்னை உண்மையாக லவ் பண்ணனால தாண்டி நீ என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியும் உன்னுக்காக எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து போயிட்டு இருந்தேன். ஆனால் நீ நான் வேணுங்கிறதுக்காக இவ்வளோ சீப்பான வேலையை பார்த்துருக்க. எனக்கு என்ன பேசிட்டு இருக்க ஜங்குக் நீ? எனக்கு எதுவும் புரியல. உனக்கு எப்படி புரியும்? உனக்கு புரியாது. புரியுற மாதிரி நான் சொல்லிட்டா? டே ஹாங் இங்கே வா அப்படிங்கிறான். நீ பண்ண எல்லா எச்ச வேலையும் சொல்கிற இல்லை ஏஷின்? உண்மையதான் சொல்லு. ஆமாம் சாரா, ஜங்குக் சொல்கிறது உண்மைதான். நாங்கள் உன்னையும் ஜங்குக்கையும் பிரிக்கிறதுக்காக தான் இவ்வளவும் பண்ணோம். அன்னைக்கு பப்பில் ஜங்குக் கூட இருக்க சொல்லி ஆள் அனுப்பினோம். உன்னை போய் சொல்லி வர வச்சோம். உன்னை ட்ரிகர் பண்ணணும். நீயும் நாங்கள் சொல்கிறத எல்லாத்தையும் கேட்க ஆரம்பித்த. அதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் இரு அங்கேருந்து நான் சொல்கிறேன். சாராவாகி நீங்கள் பேசி சாரி மிரட்டி என்னை உன் வீட்டுக்கு வர வச்சு, நான் குடித்த ஜூஸில் ட்ரக்கை மிக்ஸ் பண்ணி என்னை குடிக்க வச்சு, உன் கூட அப்படி இருக்க வச்சு, அது மட்டும் இல்லாமல் அதை வச்சு பிளாக்மெயில் வர. பா நான் நடிப்படா சாமி. அப்படியே வில்லி ரேஞ்சுக்கு பண்ணுறது. உன் நடிப்புக்கு அவார்டே கொடுக்கலாம். நான் எத்தனை வாட்டி சொன்னேன் என்னை நம்பு சாரான்னு. கேட்டியாடி நீ? இல்லை. இதோ இந்த மாதிரி எச்ச பொறுக்கி சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு என்னையும் கஷ்டப்படுத்திட்டு உன்னையும் கஷ்டப்படுத்திட்டு இதுக்கு வேண்டாம். போதும். இதுக்கப்புறம் நீயும் கஷ்டப்பட வேண்டாம், நானும் கஷ்டப்பட வேண்டாம். நீ இப்போ சொன்னது தான் கரெக்ட். விட்டுலாம். ஜங்கு என்ன பேசிட்டு இருக்க நீ? வா நம்ம போகலாம். கையை விடு. நீ வா ஜங்கு. கையை விட்டுன்னு சொன்ன. எல்லாரும் பார்க்குறாங்க. நீ வா. கையறி. சாரா அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறா. இங்கே பார், நான் உன்னை லவ் பண்ணலை. நீ எனக்கு வேண்டாம். என்ன கேட்கல? நீ எனக்கு வேண்டாம். என்ன பார்க்குற? இன்னுமா புரியல? அப்படின்ட்டு சாரா எஸ் கிட்ட போயிட்டு நீ எனக்கு வேண்டாம். என்ன சொல்கிற ஜங்குக்? நீ எனக்கு வேண்டாண்டி. ஜங்குக் என்ன பேசிட்டு இருக்க ஜங்குக் நீ? அப்போ நீ என்ன லவ் பண்ணலையா? பண்ணடி. லவ் பண்ணப்போ ஒரு சாரா இருந்தாலே அவ்வளோ லவ் பண்ண. ஆனால் உன்னை லவ் பண்ணலடி. அப்புறம் ரூல்ஸ்லாம் என்னமோ போட்டியே. இப்போ சொல்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தாண்டி சேர்ந்து சுற்றுவேன், வெளியே போவேன், குடிப்பேன், கூத்தடிப்பேன், என்ன வேணா பண்ணுவேன். ஏன்னா நீ எனக்கு வேண்டாம். காலேஜ் விட்ட உடனே வீட்டுக்கு போயிடுவேன். அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நீ எனக்கு வேண்டாம். எப்படி கால் பண்ணால் ஒரே ரிங்கில் அட்டன் பண்ணுமா? மாட்டேன்டி, மாட்டவே மாட்டேன். ஏன்னா நீ எனக்கு வேண்டாம். நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அவங்க கூட பேசணுமா? நல்லா மல்லாக்க படுத்து கொரட்டை விட்டு தூங்குவேன். ஏன்னா நீ எனக்கு வேண்டாம். அப்புறம் பின்னாடியே நாய் மாதிரி, எப்படி நாய் மாதிரி சாரா 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 சாரான்னு சுத்தவே மாட்டேன். ஏன்னா நீ எனக்கு வேண்டாம். இனி என் லைஃப்பில் சாரான்னு ஒருத்தி இல்லவே இல்லை. என்ன ஜங்குக் நீ இப்படியெல்லாம் பேசுகிற? எனக்கு 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 ஒரே ஒரு சான்ஸ் கொடு ஜங்குக். நான் உனக்கு எத்தனையோ தடவை சான்ஸ் கொடுத்துட்டேன். நீ மாறுற மாதிரியே தெரியல. நான் என்ன பண்ணுறது? ஏன்னா எப்போ கொடுத்தேன்னு பார்க்குறியா? நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன், இதெல்லாம் வேணாம் சாரா, விட்டுரு, நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு. நீ கேட்கல. நான் என்ன பண்ணுறது பாவம். இதுக்கப்புறம் என் லைஃப்பில் உன்னை பார்க்கவே கூடாதுடி. ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், அப்படிலாம் சொல்லாத ஜங்குக். தொடாத. நான் உன்னை நம்பின அளவு கூட நீ நம்பலடி. இதுக்கு மேலே நீ சொல்கிற போய் நீ பண்ணுற டார்ச்சர்லாம் என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இல்லை இனிமேல் நான் இவ்வளோ பண்ண மாட்டேன்டா. நம்ம ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரியே இருக்கலாம். ப்ளீஸ்டா, என்னை விட்டு போயிடாத. இல்லை சாரா, நம்ம இப்போ சேர்ந்தாலும் ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி லவ், கேர், லாயலிட்டி, அப்புறம் அந்த சந்தேகப்படாமலாம் இருக்க முடியாது. நம்ம அகைன் லவ் பண்ணனா அந்த லைஃப் இதை விட்டால் மோசமாக இருக்கும். எனக்கும் மேலே நம்பிக்கை இருக்காது, உனக்கும் என் மேலே நம்பிக்கை இருக்காது. கடைசியில் அது பிரேக்கப்பில் தான் போய் முடியும். அதுக்கு நம்ம இப்போவே பிரிஞ்சிடலாம். ஜங்குக் வேணாம் ஜங்குக்,
அப்படின்ட்டு ஜங்குக்கோட காலில் விழுந்துடுறா. விடு சாரா, ஜங்குக் ஜங்குக் ப்ளீஸ்டா, முடியாத சாரா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு சாராவை தள்ளி விட்டு போயிட்டே இருக்கான். சாரா செம்மையாக எழுதிட்டு இருக்கா. அப்போது ஷினோட ஃப்ரெண்டு இருந்துட்டு, ஹே ஷின் பாத்தியா? ஆமாண்டி, எனக்கு இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக் எனக்கு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கக்கூடாது. அப்போ அப்படியே டைம் பாஸ் ஆகுது. கிளாஸில் ஆல்வின் இருந்துட்டு, டேய் தயாங்கா, இந்த நேரத்தில் நான் ஜங்குக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. டேய் எச்ச, எதுக்குடா இப்போ அவனை பற்றி பேசுகிற? நான் தான் இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டுடா மச்சான், நீ அப்போல்லாம் பேசிடக்கூடாதுடா. இதே நான் பேசினேண்ணா, நீ தானடா அவன் என் மூஞ்சிலேயே முழிக்காதுன்னு சொல்லிட்டு வந்த. அது ஒரு எமோஷனில் சொல்லிட்டேன்டா. நான் தான் இருந்தாலும் ஜங்குக்கா நம்ம ஃப்ரெண்டுடா. டேய், அந்த புறம்போக்கை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அந்த நாய் நம்மக்கிட்ட தான் வருவான். அந்த நாயே வரும், அது வரைக்கும் நீ மூட்டு உக்காரு. டே தயாங்கா, உங்கள் பாரு ஜங்குக்கு வரான். தெரிது நீ மூடு. அப்போது ஜங்குக்கு 2 அமைதியாக வந்து தயங்கு பக்கத்தில் உட்காரான். அப்போ தயங்கு 2, டே ஆல்வினி ஏஞ்சி போக சொல்கிறா, கண்ட அவங்க உள்ளனால உட்கார முடியாது. இப்போ அவன் போகிறானா இல்லை நான் போகட்டுமா? அப்போ ஜங்குக்கு 2, நீ சொன்னது கரெக்ட் தான் மச்சான், நான் அவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன் பாரு. இப்போ புரியுதுடா, எல்லாமே தெரிஞ்சிச்சு மச்சான். இனி அவன் எனக்கு தேவையில்லடா, நீங்கள் தான்டா எனக்கு எல்லாமே. உங்களை வேலை அந்த தூக்கி போட்டு போனதுக்கு அவளால் என்ன முடியுமோ பண்ணிட்டாடா மச்சான். உங்களை விட்டு போனதுக்கு சாரிடா மச்சான். தேங்க எதுவுமே பேசாமல் உட்காண்ட்ருக்கான். ஆல்வினுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. ஏன்னா ஜங்குக்கு இப்படிலாம் பேசவே மாட்டான். ஈவன் தயங்குக்குமே ஷாக்காக தான் இருக்குது. ஏன்னா இவங்களுக்குள்ளே நிறைய சண்டை வந்திருக்கும். எவ்வளோ சண்டை போட்டிருந்தாலும் திரும்ப பேசிடுவாங்க பழைய மாதிரியே. ஆனால் ஜங்கு கொஞ்சம் இந்த வாட்டி சென்டிமெண்ட்டாக பேசுகிறான். தேங்க அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு ஜங்குக்கு 2, சரிடா மச்சான், இன்னும் என் மேலே இருக்க கோவம் குறையலன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல மச்சான், உங்களுக்கு எப்போ பேசணும்னு தோண்டோ அப்போ வந்து பேசுங்கடா அப்படின்ட்டு எழுந்து போகிறான். அப்போ தயாங்க 2, டேய் புறம்போக்கே, சி மூட்டாகாதே, சாரி நான் சென்டிமெண்ட்டா, இந்த கதைலாம் நம்மகிட்ட வேண்டாம் புரியுதா? ஜங்குக்கும் சிரிச்சிட்டே வந்து தேங்க பக்கத்தில் உட்காடுறான். டேய் ஜங்குகா, உனக்குலாம் வேமா சூசுவே இல்லையாடா? உங்கள் வீட்டெலாம் வைக்கமான சூசனை பார்த்தா வேலைக்கு ஆகுமா மச்சான்? அப்போது ஆல்வின் இருந்துட்டு, டே ஜங்குகா, அப்போ எனக்கு ட்ரீட் வேடா. எதுக்குடா? உனக்கு பிரேக்கப் ஆனதுக்கு வச்சுட்டா போச்சு. அப்போ இன்னைக்கு பாருக்கு போகிறோம், குடிக்கிறோம், கலக்கிறோம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே உங்கள் கிளாஸில் தான் உங்கள் ஃப்ரெண்ட் யூன் இருந்துட்டு, ஹே வயன் ப்ளீஸ் டி எனக்காக. நோ வே யூன், என்னால் முடியாது. ஹே வயன் ப்ளீஸ் டி எனக்காகடி. முடியாதுன்னா முடியாது யூன், என்னை கம்பல் பண்ணாத. ஏன் நீ இப்படி பண்ணுற? பின்ன என்னடி, நீ பண்ண சொல்கிற காரியம் அப்படி. உங்கள் அம்மா உனக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணா நீ தான் போகணும், நான் கிடையாது. உனக்கே தெரியும்ல நான் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணுவேன்னு. சரி, அது நீ உங்கள் அம்மா கிட்டே சொல்லலாம்ல. அவங்கக்கிட்ட சொன்னால் இந்த மாதிரி டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டாக மேரேஜ் தான். அதாண்டி சொல்கிறேன், ப்ளீஸ் டி எனக்காக போயிட்டு வாடி. சரி, இது நீ அந்த பையன்கிட்டே சொல்லலாம்ல எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு. ஐயோ வயல், எனக்கு ஒவ்வொருத்தர்கிட்டயோ போய் சொல்லி எனக்கு போர் அடிச்சு போச்சுடி. ப்ளீஸ் டி. உனக்கு போர் அடிக்கிறதுக்காகலாம் என்னால் போக முடியாது. சரி விடு, எனக்குன்னு யார் இருக்கா? எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு நீ மட்டும்தான். ஆனால் நீயும் பண்ண முடியாது சொல்லிட்ட. சரி விடு. சரிடி, பண்ணி தொலைக்கிறேன். அச்சோ, என் வயன் வயன்தான். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா நைட்டு பாரில் தான் இவங்க 3 பேர் உட்காந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது தயங்க 2, டே ஜங்குகா, இப்போதான்டா உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குடா மச்சான். அந்த சாரா கிட்ட நீ கெத்தாக பேசும்போது அப்படியே மாசாக இருந்துச்சுடா மச்சான். அவளுக்கு இது தேவைதான்டா. ஏன் மச்சான், நான் உனக்கு கேட்கவா? என்ன, உனக்கு ஏதோ ஒரு ஓரத்தில் சாரா மேலே லவ் இல்லை? யார் சொன்னா இல்லைன்னு? என்னால் அவளை மறக்க முடியல மச்சான். இவன் மச்சான் இப்போவே ஆரம்பிச்சிட்டான். உர்றா மச்சான், உனக்கு சொப்னா மாதிரி ஆள் தானே கரெக்டு. நாடா சொல்கிற, நீ வேணா பாரு, அவன் வருவா. அவங்க இங்கே பேசிட்டே இருக்கும்போது நீங்கள் அந்த பப்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. ஹே ஹலோ, கரெக்டான ஃபோட்டோ தான் சென்ட் பண்ணியா? அந்த மூஞ்சி இங்கே எங்கேயுமே காணுமேடி. வந்திருப்பான் பாருடி. ஹே பார்த்துட்டேன். இங்கே பாரு யூன், போகிறேன், பேசுகிறேன், நோ சொல்கிறேன், வரேன், அவ்வளோதானே? அதே தான். சரி ஓகே, நீ வை, நான் பேசிட்டு கூப்பிட்றேன். பையன் சொதப்பிட மாட்டல? அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ மூட்டு வை.
அப்படின்ட்டு கால் கட் பண்ணிட்டு ஒரு டேபிள் கிட்ட போகிறீங்க. அங்கே யூன் சொன்ன பர்சன் உட்காண்ட்ருக்காங்க. நீங்கள் 2 ஹாய் யூன். ஆமாம், ஐம் ஜாய். ப்ளீஸ் டேக் யூ சீட். நீங்களும் அமைதியாக போயிட்டு உட்காடுறீங்க. யூ லுக் ஸோ ப்ரிட்டி. ஓ தேங்க்யூ. அண்ட் செக்ஸி. ஆ ஜஸ்ட் கிடிங். நீங்கள் பாரு யூன், நான் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்கிறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ இப்போ சொன்னால் கூட நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஆ எனக்கு இந்த உன் ரிலேட்டிவ் அப்புறம் ஏன் ரிலேட்டிவ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மேரேஜ் பண்ணுறதுக்கெலாம் சிம்பிளாக உன் அப்பா அம்மா, என் அப்பா அம்மா, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் போதும். மேரேஜ்க்கு அப்புறம் என் அப்பா அம்மாலாம் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. உன் இஷ்டம் போல் நீ எப்படி வேணால் இருக்கலாம். எங்கே வேணா போ, எங்கே வேணா வா, நான் எதுவும் கேட்க மாட்டேன். அதே மாதிரி நீயும் என்னை கேட்கக்கூடாது. அப்புறம் ஐயோ போதும் 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 போதும். ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. என்னோட விருப்பம் என்னன்னு நான் சொல்லவே இல்லையே. சிம்பிள் யூன், எல்லா பொண்ணுங்களும் என்னை பார்த்த உடனே விழுந்துருவாங்க. ஸோ நீயும் அப்படி தான் நினைக்கிறேன். என்ன நீ ரொம்ப லக்கி. ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. மிஸ்டர் சாய், எனக்கு எதுவாக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரம் சொல்லி தான் பழக்கம். அப்போசிட்டில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்கன்னா யோசிக்க மாட்டேன். ஸோ தி திங் இஸ், எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல. எனக்கு இந்த டேட் பண்ணி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறதுக்கெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். ஆனால் நீன்றானா ஹீரோ ரேஞ்சுக்கு பேசிகிட்ருக்க. எனக்கு ஒன்று பிடிக்கல, புரியுதா? அப்புறம் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போகிறீங்க. அப்போ சாயிரன்ட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் அப்படியே டர்ன் பண்ணி நிற்கிறீங்க. நான் நினச்ச மாதிரி பொண்ணு நீ இல்லை. ஃபைன், நீ டேட் பண்ண வேண்டாம், லவ் பண்ண வேண்டாம், மேரேஜ் கூட பண்ண வேண்டாம். ஆனால் ஒரு நைட், ஒரே ஒரு நைட் மட்டும் என் கூட ஸ்டே பண்ணு. வாட்? எவ்வளோ கேட்டாலும் தரேன். சி வாய மூடு. அசிங்கமா இல்லை? ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணுன்னு கூட தெரியல. நீ கூப்பிட்டோன்னே வர்றதுக்கு வேறு மாதிரியான பொண்ணை பாரு பொறுக்கி அப்படின்ட்டு போகிறீங்க. சாயிரன்ட்டு உங்கள் ஹேண்டை பிடிக்கிறான். ஏய் எங்கே போகிற? அதான் எவ்வளோ கேட்டாலும் தரேன்னு சொல்கிறேன்ல. என்ன அழகாக இருக்கும் திமிரா? ஏய் என்ன பண்ணுற? கையை விடு. நாடி ரொம்ப துள்ளுற. ஏய் பாடி பொடின்னு பேசிகிட்டு இருக்காத. நாடி நான் பண்ணுவேன், அப்படி தாண்டி கூப்பிடுவேன். நாடி பண்ணுவேன். உங்களுக்கு செம்மக்கும் வருது. பல்லாரும் நம்ம கண்ணத்துலேயே அறிறீங்க. இவனை அப்படின்ட்டு உங்களை ஸ்லாப் பண்ணலான்னு வரான். நீங்கள் உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணி உங்கள் ஹேண்ட் எடுத்து உங்கள் இயர்ஸ் கிட்ட வச்சுக்கிறீங்க. அப்போ கரெக்டாக ஒரு ஹேண்ட் வந்து அவனோட ஹேண்டை ஸ்டாப் பண்ணுது. நாடா நான் பண்ணிருக்கீங்க. இந்த வாய்ஸை கேட்டதும் நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஜகுக் தான். உங்களுக்கு ஜகுக்கை பார்த்ததும் 32 பழம் தெரியுது. நீ வா அப்படி அப்படின்ட்டு உங்களை தள்ளி நிற்க வச்சுட்டு நான் பண்ணுறேன்னு கேட்டேன். வாட் ப்ரோ, இது பர்சனல் ப்ரோ. தோடா பீட்ரு மாமா, இது அந்த பொண்ணை கை பிடிச்சி இழுக்கிறது உனக்கு பர்சனல் மேட்ரா? ப்ரோ நான் கையெல்லாம் பிடிச்சி இழுக்கல ப்ரோ. அப்புறம் வேறு என்ன பண்ணிட்டுருந்த? நான் சும்மா பேசிட்டு தான் ப்ரோ இருந்தேன். ஏய் இவன்கிட்ட சும்மா பேசிகிட்டு இருந்தானா? இல்லைங்க. இல்லையாமேடா? இல்லை ப்ரோ, நான் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன். டே புண்ணாக்கே, நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்கிட்டே கற்று கொடுக்குறியா? டேட்டுக்கு வந்தா படுக்க கூப்பிடுவியா அப்படின்ட்டு அவன் தலையிலேயே அடிக்கிறான். நான் ப்ரோ மேலே கை வைக்கிறீங்க. அப்போது அங்கே ஆல்வினோ தயங்கும் வந்துடுறாங்க. அப்போது தயங்குறேன்ட்டு டே எங்குகா என்னடா பண்ணுறத? ஆமாம் இவன் யார்? இவன் நம்ம பீட்ரு மாமாடா. பீட்ரு மாமாவா? ஆமாம் மச்சான், இவன் ரொம்ப ஓவராக பேசுகிறான். நான் சொன்னால் கேட்க மாட்டான். நீங்கள் உங்கள் ஸ்டைலில் சொல்லுங்கள். ஓ சொல்லிட்டா போச்சு. டே பீட்ரே நீ வா அப்படின்ட்டு தயங்கும் ஆல்வினும் சேர்ந்து சாய் அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்போ ஜங்குக்கிரன்ட்டு ஏய் நான் டேட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி யார் நான்லாம் விசாரிக்க மாட்டியா? நீ பாட்டுக்கு வந்துடுறது இல்லை? இல்லை நான் எனக்காக வரல, என் ஃப்ரெண்டுக்காக தான் வந்தேன். ஏன்னா ஆமாம் அவளுக்கு ஃபிக்ஸ் பண்ண டேட்டு, ஆனால் அவளுக்கு பதிலாக நான் வந்தேன். ஓ சரி, இப்போ உனக்கு உடம்பு பரவாயில்லையா? ஏன்னா அன்றைக்கி அடிபட்டுருந்துச்சே, இப்போ ஓகேவா உனக்கு? ஓகே தான், பரவாயில்ல, சரியாயிடுச்சு. சரி கிளம்பு. போகணுமா? அப்புறம் இல்லை சும்மா கேட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போகிறீங்க. இப்போ ஜங்குக்கிரன்ட்டு நான் நெல்லு
தனியாவா போற? ஆமா. இரு நான் உன்ன ட்ராப் பண்றேன். அப்படின்ட்டு உங்க முன்னாடி போறான். நீங்க செம ஹாப்பியா ஜங்குக் பின்னாடி போறீங்க. பைக்ல தான் போறீங்க. அப்போ ஜங்குக் கிட்டேன்ட்டு, ஆமா நான் நீ கேட்கறக்கு ஆள் இல்லைன்னு ஊர் சுத்திட்டு இருக்கியா? அது அப்படியெல்லாம் இல்லை. இன்னொரு வாட்டி இப்படி ஊர் சுத்தத்தை பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், காலை உடச்சிருவேன். நான் புரியுதா? சரி பையன், இதுதான் கரெக்டான டைம். இப்போவே சொல்லிடு. ஜங்குக், ஆ உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சொல்லாமையும் இருக்க முடியல. எதுக்கு இப்படி சுற்றி வளச்சுன்னு இருக்க? சீக்கிரம் சொல்லு. சரி, ஐ லவ் யூ. இது கேட்டதும் ஜங்குக் பைக்கை சடனாக ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களை டேர்ன் பண்ணி பார்க்குறான். நீங்களும் ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஓகேடா, நம்ம இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நடக்க நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம். இந்த பாட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா பாய், லவ் யூ ஆல்.